بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய நேரடி தமிழாக்கத்தை, தேவைப்படும் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்துவிட்டு சூரத்துல் பக்கராவை முடித்துவிட்டு 3வது அத்தியாயமாகிய ஆல இம்ரான்கிற அத்தியாயத்தில் 9 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கி 10வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 10வது வசனத்திலெல்லாம் பெரிய ஆய்வு சர்ச்சைக்கெல்லாம் இல்லை, லைட்டான விஷயங்கள் தான், சொன்ன உடனே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயந்தான் இருக்கிறது, விளக்கம் தேவைப்படாத விஷயம். இன்னல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள். கஃபரு என்றால் நிராகரித்தார்கள்னு அர்த்தம். அல்லதீன கஃபருன்னா நிராகரித்தவர்கள்னு ஆட்களை குறிச்சிடும். இன்னல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள், லன் துகுனிய அன்ஹும், அதாவது கனான்னு சொன்னால் பணக்கார செல்வந்தனாவனான்னு அர்த்தம். அக்னா என்று சொன்னால் தேவையற்றவனாக ஆக்குதல். ஒரு விஷயத்தை ஒருத்தனை தேவையற்றவனாக ஆக்குனான்னு சொன்னால் அக்னா. அதை யாருடைய தயவும் இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிறான்னு வைங்க, அவனை அக்னா, அவன் தேவையற்றவனாக ஆகிவிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அக்னாங்கிற வார்த்தைக்கு காப்பாற்றுறது, தேவையற்றவர் அவர் என்று சொன்னால் அவனை காப்பாற்றுறதுங்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அந்த அர்த்தத்திலையும் குர்ஆனில் பல இடங்களில் இந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. அக்னா என்று சொன்னால் ஒருவனை காப்பாற்றினான், தேவையற்றவனை ஆக்கினான்னா எவனுடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு ஆக்குறதுன்னு நேரடி அர்த்தம். அது இந்த கருத்து அவனை காப்பாற்றுறது. அப்போ இன்னல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களை, லன் துகுனிய அன்ஹும், அவர்களை காப்பாற்றவே செய்யாது, அம்பாலுகும், அவங்களுடைய செல்வங்களும், உல அவுலாதுகும், அவங்களுடைய சந்ததிகள் காப்பாற்ற முடியாது. காஃபிராக இருக்கிறாங்க, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம புள்ள குட்டிகளை வச்சு தப்பிச்சுக்கிடலாம், செல்வத்தை வச்சு தப்பிச்சுக்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் லன் துகுனிய, லன் வந்துச்சுன்னு சொன்னால் அது வருங்கால வினைக்கு நசப்பும் செய்யும், அறவே நடக்காதுங்கிறதுக்கு தான் லன் போடுவாங்க. அதான் எல்ரிபி என்றால் அடிப்பான் அர்த்தம், லா எல்ரிபி என்றால் அடிக்க மாட்டான் அர்த்தம். லன் எல்ரிபான்னு போட்டால் அடிக்கவே மாட்டான். இந்த அடிக்கவே மாட்டான்ங்கிற அந்த ஏகாரம் வருதுல, அந்த ஒரு அர்த்தம் எதில் வரும்? லன் என்பது லன்னுலையும் லாவுடைய அர்த்தம்தான். லாவுடைய அர்த்தத்திலே கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதில். அப்போ லன் துகுனிய, காப்பாற்றவே செய்யாது, அன்ஹும், அவர்களை காப்பாற்றவே செய்யாது, அம்பாலுகும், மால் என்பதுக்கு ஜம்மு அம்பால், அவங்களுடைய செல்வங்களும், ஒல அவுலாதுகும், வலது என்பதற்கு ஜம்மு அவுலாது, ஒல அவுலாதுகும், அவங்களுடைய செல்வங்களும் அவங்கள காப்பாற்றாது. எங்கேருந்து காப்பாற்றாது? மினல்லாஹி, அல்லாவிடமிருந்து காப்பாற்றாது. ஷையன், சிறிதளவும், ஷையன் என்றால் சிறிதளவும் அவங்கள காப்பாற்றாது அப்படின்னு. இந்த காஃபிராக இருக்கிறவங்க, நீ என்னமோ உலகத்தில் நீங்கள் ஆட்டம் போடுவீங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் ஜெயிச்சிடலாம், புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம்பீங்க. அல்லாட்டம் உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகாது மறுமையில். அப்போ மறுமையை பற்றி எல்லாம் எச்சரிக்கிறான். காஃபிராக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுடைய வலிமை சக்தியை பயன்படுத்தி என்ன ஆட்டம் வேணாலும் போடுங்க, ஆனால் மறுமையில் உங்களுடைய செல்வத்தை வச்சு ஏதாவது உங்களுக்கு தப்பிக்க முடியுமா? உங்களுடைய சந்ததிகளை வச்சு பெரிய படையை கொண்டாந்து நிப்பாட்டி என் கோத்திரம் எவ்வளோ பேர் பாருன்னு சொல்லி அல்லாட்ட ஏதாவது செஞ்சுக்கிற முடியுமான்னா முடியாது. அதான் லன் துகுனிய அன்ஹும், அவர்களை காப்பாற்றவே செய்யாது, அம்பாலுகும், அவங்களுடைய செல்வங்களும். இந்த வலா அவுலாதும் ஏற்கனவே சொல்லிட்டோம், இதெல்லாம் இல்லாட்டம் அந்த அர்த்தம் வந்துடும். ஓ அவுலாதுகும், அவங்களுடைய சந்ததிகளும் காப்பாற்றாதுன்ற அந்த லாங்கிறது இல்லாவிட்டால் கூட அந்த அர்த்தம் வந்துடும். லன் துகுனிய அன்ஹும் அம்பாலுகும் வ அவுலாதுகும், அவங்களுடைய செல்வங்களும் சந்ததிகளும் அவங்கள காப்பாற்றாதுங்கிறதே கரெக்டாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா அந்த எதிர்மறையாக சொல்லும் பொழுது அங்கே லன் வந்துச்சுல,
லன்னுக்கு பதிலாக லாவும் லன்னு ஏறக்குறைய ஒன்று தானே, அந்த லாவை ரிப்பீட் பண்ணிக்கிடுவாங்க. லன் துகுனி அன்ஹும் அம்பாலுகும் வல அவுலாதுகும், அவங்களுடைய பிள்ளைகளும் இல்லை, பிள்ளைகளும் கிடையாது அப்படின்னா பிள்ளைகளும் காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். இந்த லாங்கிறத போட்டாலும் போடாட்டாலும் இந்த அர்த்தம் தான். இப்போ லா ஜாய் தான்பாங்க, அதாவது அது மீனிங் இல்லாமல் அது வந்திருக்கு, ஒரு அழுத்தம் வேண்டாம் கொடுத்துக்கலாம். அப்போ லன் துகுனி அன்ஹும், அவங்கள காப்பாற்றாது, அம்பாலுகும் அவங்களுடைய செல்வங்கள் காப்பாற்ற முடியாது, ஒரு அவுலாதுகும் அவங்களுடைய வலதுமார்கள் பிள்ளைகளும் காப்பாற்ற முடியாது, மினல்லாஹி அல்லாவிடமிருந்து ஷையன் சிறிதளவும் காப்பாற்ற, கொஞ்சம் கூட அல்லாட்டந்து காப்பாற்றுறதுக்கு உதவாது. ஓ உலாய்க்க அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் வக்கூதுன் நாரி, வக்கூது என்றால் எரிபொருள், வக்கூதுன்னா எரிக்கிறோம்ல, எரிபொருள் என்று சொன்னால் ஒரு விறகை வச்சு எரிக்கிறோம்னா அந்த விறகு வக்கூது, அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் தான் வக்கூது, அல்லது நிலக்கரியை போட்டு எரிச்சிங்கன்னா அது வக்கூது. எது எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பேர் வக்கூதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உலாய்க்க அவர்கள் இப்படி என்ன அர்த்தம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். உலாய்க்கண்டாலும் அவர்கள்னு அர்த்தம், உண்டாலும் அவர்கள்னு அர்த்தம். ரெண்டு அவர்கள் என்ன அர்த்தம், அவர்கள் தான் அர்த்தம். உலாய்க்கண்டா அவர்கள், உலாய்க்க என்றால் அவர்கள் தான் அல்ல இவர்கள் தான். வக்கூதுன் நாரி நரகத்தின் எரிபொருட்களாவார்கள். நரகத்தில் போட்டு எரிக்கிறது இவங்கள போட்டு தான் நரகத்துக்கு தீய மூட்டப்படும். நரகத்தில் விறகாக இவங்க பயன்படுவாங்க. யார், இந்த காஃபிராக இருக்கிறவங்க இங்கே வந்துக்கிட்டு போருக்கு வர்றது, சண்டைக்கு வர்றது, அடிக்கிறது, முஸ்லீம்களை தொழுவாமல் விரட்டி விடுறது, நாடு கடத்துறதெல்லாம் உங்கள் கை ஓங்குற மாதிரி இருக்கும். அங்கே அல்லாவிடத்தில் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மர்மையை வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறான். உலாய்க்க அவர்கள் யார், நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள்னு ரெண்டு தடவை வந்துட்டா என்ன அர்த்தம், அவர்கள் தான். அவர்கள்னு நான் தமிழில் சொல்ல மாட்டோம்ல, அவர்கள்னு சொன்னால் அது ஒரு அந்நியமான லாங்குவேஜ் மாதிரி தெரியும். உலாய்க்க என்றால் அவர்கள் தான். உலாய்க்கன்னு மட்டும் இருந்தால் அவர்கள், உலாய்க்க என்று அதே கருத்துடைய அதே வார்த்தையோ அதே கருத்துடைய வார்த்தையோ அடுத்தடுத்து வரும் என்று சொன்னால் அழுத்தத்துக்கு சொல்கிறாங்க. உலாய்க்க அவர்கள் தான், இவங்களைத்தான் போட்டு நரகத்தில் போட்டு எரிபொருளாக்குவோன்னு சொல்கிறான். உலாய்க்க இவர்கள் தான் வக்கூதுன் நாரி நரகத்தின் எரிபொருள்களாக இருப்பா. வக்கதனா மூட்டுவதுன்னு அர்த்தம். நாருல்லாஹில் மூக்கதான்னு ஒரு இதில் மூட்டப்பட்ட நெருப்புண்டு, அதில் இஸ்தவு கத நாரன் பக்கராவில் நம்ம படிச்சிருக்கோம்ல, மசலில்லது இஸ்தவு கத மூட்டுகிறான், நெருப்பு மூட்டுவதற்கு உரியது. அந்த இஸ்தவு கதங்கிறதுல உள்ளது தான் அந்த வக்கூதுங்கிறது. உலாய்க்கவும் வக்கூதுன் நார் இவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்களாக அவர்கள் இருக்குது. இதில் ஒரு விளக்கம்னா மர்மையை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமே தவிர இந்த வார்த்தையினுடைய கருத்தை விளங்கி கொள்வதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. பளிச்சுன்னு விளங்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து தபி ஆலி ஃபிரௌன, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறான். நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களப்பா, உங்களுக்கு மேலே ஒருத்தன் ஆட்டம் போட்டான். இப்போ இந்த அபு ஜஹில் அபு சுஃபியான்லாம் ஆட்டம் போட்டாங்கல்ல, அந்த ஆட்டத்தை விட அதிக ஆட்டம் போட்டது யார், ஃபிரௌனு. ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட கதியை போல் இவங்களுக்கு ஏற்படும் நல்லா எச்சரிக்கிறான். உங்களை விட வலிமை மிக்கவனாக இருந்தான். ஃபிரௌனில் நான் தாங்க ரப்புன்னு சொன்னான். ஒரு நாட்டையே கையில் வச்சுருந்தான். அந்த மக்கா காபிர்கள் நாட்டையே கையில் வச்சுருந்தாங்களா, பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் படைச்சவங்களா இருந்தாங்களா, இல்லை. அப்படி இருந்துக்கிட்ட போட்டு ஆட்டம் போடுறிய ஃபிரௌன் எப்படி இருந்தான், அவனை எந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுங்கிறதுக்கு தான் இந்த வசனம். தபி ஆலி ஃபிரௌன, அதாவது தபி ஆலி ஃபிரௌனா ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை போல, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வைக்கணும், மறைஞ்சி இருக்கிறது. சிந்தனையை சிந்திச்சு பார்த்தால் வழங்க எப்படின்னு கேட்டால் தபுகும், அதாவது தபுண்டா ஒன்றுக்கு ஏற்படுற கதி, என்ன கதிக்கு ஆளானான்னு சொல்கிறோம்ல, அந்த கதியை சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா தபுன்னு சொல்லுவாங்க. தபுன்னு சொன்னால் ஒருவன் என்ன மாதிரி கதிக்கு ஆளானான், ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிட்டான்னு வைங்க, அவன் கதி என்னாச்சு பார்த்தியான்னு கேட்குறோம்ல, அந்த கதிங்கிற வார்த்தைக்கு என்ன போடுவாங்கன்னா தபுங்கிறத போடுவாங்க. இது ஒரு ஹபரு, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை போலவே இருப்பார்கள்னு அது ஹபராக இருக்குது. இதனுடைய முப்ததா
அதனுடைய எழுவாய் வந்து மறைஞ்சு இருக்குது, நம்ம வச்சுக்கிறணும். எப்படி தபுகும், இவங்களுடைய கதி. யாருடைய கதி? இதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டாங்கல்ல, இன்னல்லதின கஃபருண்டு, அவங்களுடைய கதி. தபுகு, இந்த கதபிங்கிறதுக்கு முன்னாடி தபுகும் அப்படின்னு ஒரு முப்ததா, ஒரு எழுவாய் வந்து வைக்கணும். வைக்காட்டாலும் நமக்கு விளங்கும். பிறவனுடைய கூட்டத்தாரை போல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி தான் இவங்களும் ஆவாங்கன்னு அர்த்தம் இருக்குல்ல. அது சொல்லாமலே விளங்கும், சிந்தனைக்கு விளங்கும். சிந்தனைக்கு விளங்குற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா குறிப்பிட மாட்டாங்க. அதனால் இது இந்த வசனத்துக்கு எப்படி வைக்கணும்னு கேட்டால், எப்படி மறைஞ்சிருக்கும்னு கேட்டால், தபுகும், இவர்களுடைய கதி. யாருடைய கதி? யார் நிராகரித்திருக்கிறார்களோ, தங்களுடைய காசு பணம் பிள்ளை குட்டியெல்லாம் நம்மளை காப்பாற்றும் என்று நினைக்கிறார்களோ, இவங்களுடைய கதி கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரின் கதியை போலவே அமையுங்கிறது மறைஞ்சு நிற்கும். அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து அரபியில் சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹின்னா எல்லா போலும் அல்லாவுக்கே உரியதுன்னு அங்கே இருக்க சொல்ல மாட்டாங்க. எல்லா போலும் அல்லாவுக்குன்னா அல்லாவுக்கு உரியதுங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கும். அல்லாவின் பெயரால் தூங்குகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸ்மில்லா தான் சொல்லுவாங்க. அந்த தூங்குகிறேங்கிறது நமக்கு சிந்தனையில் விளங்குறதுனால அரபியில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஃபிரௌனுடைய கதியை போலவே அமையுங்கிறது மறைஞ்சு நிற்கிது. அப்போ தபுகும், இவங்களுடைய கதி, இந்த காஃபிர்களுடைய கதி என்பது கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கோத்திரத்தார், ஃபிரௌனுடைய ஆள்னா அவரை சேர்ந்தவர்கள், அப்போ ஃபிரௌனை சேர்ந்தவர்களுடைய கதியை போலவே ஆகும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இதுக்கு வந்து ரெண்டு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னாட்டா ஃபிரௌனுடைய கோத்திரத்தார் வந்து மறுமை நாளில் கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க இல்லையா, அந்த கதி தாண்ட உங்களுக்கு வருங்கிறதுக்கும் வச்சுக்கிடலாம். அதோடு சேர்த்து துன்யாவிலையும் வச்சுக்கிடலாம். அவன் எவ்வளோ ஆட்டம் போட்டான், இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டானா இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கதி ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு. அதாவது காபிர்கள் வந்து நரகத்துடைய விறகுகளாக இருப்பார்கள்ங்கிறது அது ஒரு மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், துன்யாவிலே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்டெல்லாம் கொடுக்கத்தானே செஞ்சான். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சான்ல. ஒவ்வொரு போர்க்குளத்திலே குறைஞ்சி போய் கடைசியில் மக்காவை வெற்றி கொண்டு, மக்காவை நம்ம கைவசப்படுத்தி கொண்டு அவன் எல்லாரையும் சரணாகதி அடைய செஞ்சு நம்முடைய கை ஓங்குனுச்சா இல்லையா. அப்போ ஃபிரௌனுடைய ஆட்களுக்கு ஏற்பட்ட கதி இவங்களுக்கு ஏற்படுச்சா இல்லையா. கதின்ற என்ன? தோல்வி, படுதோல்வி. அப்போ படுதோல்விக்கு உள்ளானவர்களாக ஆனார்கள் இல்லையா துன்யாவில். அது மாதிரி ஏற்படும் என்பதை எல்லாம் இங்கே சொல்கிறான். முதல் வசனத்தில் அவங்களுக்கு வந்து மறுமையில் நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக இருப்பாங்கன்ட்டு சொல்லி முடிச்சிட்டான். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவங்களுடைய கதி வந்து ஃபிரௌனுடைய கதியை போல இருக்கும் என்றால், ஃபிரௌனுடைய கதி என்ன? துன்யாவிலே அவன் அழிக்கப்பட்டான். மறுமையில் உள்ளது தனி விஷயம் இருக்குது. துன்யாவிலே அவன் அவ்வளோ ஆட்டம் போட்ட, நான் தான் இறைவன் என்ற ஆட்டம் போட்டவன எல்லாம் நினைஞ்சான். அதிசயமான முறையில் ஒரு வெள்ளத்தில் கடலில் மூழ்கடிக்க வைத்து நல்லவங்களை அந்த காப்பாற்ற வைத்து அவங்கள அழித்து முடித்து விட்டான். யாரை? ஃபிரௌனுடைய கூட்டத்தார. அவர் அந்த அர்த்தத்தை வச்சுக்கலாம். தபுகும், இந்த மக்கத்து காபிர்களுடைய கதி கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரின் கதியை போலவே அமையும். இவங்களும் ஒரு கட்டத்தில் என்ன செய்வோம்? ஆட்டம் போடட்டேன், ஒரு கட்டத்தில் அழிக்கப்படுவார்கள், தோற்று போவார்கள். ஃபிரௌனுடைய கோத்திரத்தார் மட்டுமல்ல, வல்லதீன மின் கபுலிஹிம், அவர்களுக்கு முந்தி சென்றார்கள் அவர்களும். ஃபிரௌனுடைய வல்லதீனங்கிற அத்துவு கதபில்லதீன கஃபரு, அதாவது கதபி ஆலி ஃபிரௌன, இந்த வல்லதீனங்கிறது இந்த ஆளுங்கிறதுல அத்துவு செஞ்சுருவாங்க. அப்போ கதபில்லதீன மின் கபுலிஹிம், இவர்களுக்கு முன் சென்றார்களே அவங்களுடைய கதியை போலவும் ஏற்படும். இவங்களுடைய கதி எப்படி முடியும் என்றால், ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட கதியை போலவும், ஃபிரௌனுக்கு முந்தி நிறைய பேர் போயிட்டாங்கல்ல அவங்க கதியை போலவும் என்ன செய்யும்? இவங்களுடைய கதி ஏற்படும். அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஃபிரௌனும் சரி, அதுக்கு முந்தி வந்த கெட்டவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கதபு, அவர்கள் பொய்யென சொன்னார்கள். பொய்ப்படுத்துறது கதபு. கதை பண்ணா பொய் சொன்னால், கதபு என்று சொன்னால் உண்மையை பொய் ஆக்குறது, பொய்யென சொல்வது. கதபு பி ஆயாத்தினா, அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அவர்களுக்கு முந்தி சென்றவர்களும் நமது வசனங்களை பொய்ப்படுத்தினார்கள். கதபு பி ஆயாத்தினா, நமது வசனங்களை பொய்ப்படுத்தினார்கள். அஹதஹுமுல்லாஹு, அவர்களை அல்லாஹ் பிடித்தான். பி துனூபிஹிம்,
அவங்களுடைய குற்றங்கள் காரணமாக, தன்புண்டா பாவம் குற்றம், தன்புடைய ஜம்மு துனூபு அகதகுமுல்லாஹு பி துனூபிஹிம், அவங்களுடைய குற்றங்களின் காரணமாக அவங்கள அல்லாஹ் பிடிச்சான், அந்த மாதிரி ஏற்படும். இது வந்து துன்யாவில் உள்ள விஷயம். அதாவது முதல் வசனத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சிரும்னு நினச்சிடாதியப்பா, உங்களுடைய காசு பணமும் உங்கள் புள்ள குட்டிகளும் அல்லாட்ட ஒன்றும் காப்பாற்ற முடியாது, நரகத்தில் தான் எரிக்கப்படுவீங்க. அது மறுமையை குறித்த ஒரு எச்சரிக்கை. அது மாத்திரம் இல்லை, துன்யாவுலேயே உங்களுக்கு எல்லாம் பிடிப்பான். உங்களை ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பிடித்தது போல், அதுக்கு முந்தி சென்றவர்களை பிடித்ததை போலவும் உங்களுக்கு ஏற்படும். அந்த தோல்வியை உலகத்தில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். எத்தனை நபிமார்கள் வந்து அவங்க தோற்று போய் எதிரிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகள் வந்து ஜெயிச்சு முகமது தோக்க மாட்டார், நீங்கள் தான் தோப்பீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஃபிரௌனுடைய கோத்திரத்தாரிடமிருந்து மூசா நபியை காப்பாற்றியது போல முகமதையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற ஒரு அர்த்தத்தை தருவதற்கு தான் இந்த 11வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுறான். திருப்பி ஒரு பாருங்கள். தஅபுஹும், அவங்களுடைய தஅபு, அதாவது அவங்களுடைய கதி, தஅபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கோத்திரத்தாரின் கதியை போலவும், வல்லதீன மின் கப்லிஹிம், அவங்களுக்கு முந்தி போயிட்டாங்களே அவங்களுடைய கதியை போலவும் அமையும். அவங்க என்ன பண்ணினாங்க? கதபு, அவங்க வந்து உண்மையை பொய்யாக்கினார்கள், பொய்யென கருதினார்கள், பொய்ப்பித்தார்கள். எதை பொய்ப்பித்தார்கள்னா இப்போ ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியில், ஆயாத் என்பதற்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று வந்து சான்றுகள், அத்தாட்சிகள், இன்னொன்று வசனங்கள். அப்போ நம்முடைய வசனங்களை, அந்த நபிமார்கள் போய் நம்முடைய வசனங்களை சொல்லும் பொழுது அதை பொய்யாக்குனாங்கன்னு வச்சுக்கிடலாம். அதில் நபிமார்கள் போய் சில சான்றுகளை காட்டுவாங்கள்ல, ஒரு கைத்தையை போட்டு பாம்பாய் காட்டுவாங்க, இன்னும் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க, நாங்கள் இறை தூதர் தான் என்பதை அதன் மூலம் நிரூபிப்பாங்க இல்லையா, அதை பொய்யாக்குறது. அப்போ ரெண்டையும் செஞ்சாங்க இவங்க. கதபு பி ஆயாத்தினா, அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள், அல்லது நம்முடைய சான்றுகளை, நம்முடைய அற்புதங்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், ஃபஹதஹும் உல்லாஹு, அவர்களை அல்லாஹ் பிடித்தான். எதன் காரணம்? இந்த பே வந்து சபபியா பி துனூபிஹிம், அவங்களுடைய குற்றங்களின் காரணமாக. ஒரு காரணமாக அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த அர்த்தத்துக்கும் பேங்கிறது வரும். பி துனூபிஹிம், அவங்களுடைய குற்றங்களின் காரணமாக அவங்கள அல்லாஹ் பிடிச்சான். இந்த மாதிரி இவங்களுக்கும் ஏற்படும், மக்கத்து காபிர்களுக்கும் ஏற்பட, மக்கா வெற்றியின் மூலமாக அது ஏற்பட்டது. பத்ரு, உஹது போன்ற போர்க்களங்களில் அவங்களுக்கு கை சில நேரத்தில் ஓங்கி இருந்தாலும் இறுதியாக மக்கா வெற்றியின் போது கம்ப்ளீட் டோட்டலாக ஃபினிஷ். அவங்க தோத்துட்டாங்க, முழுசாக நம்ம ஜெயிச்சோம்ல, அந்த நாடே கைப்பற்றிக்கிட்டோம்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அவங்களுடைய குற்றங்களின் காரணமாக அல்லாஹ் பிடித்து விட்டான். உல்லாஹு, அல்லாஹு வந்து ஷதீதுல் இகாப், இகாபு என்றால் தண்டிக்கிறது. ஒரு விஷயத்தை, ஒரு குற்றத்துக்கு தண்டனை வழங்குவதுக்கு பேர் இகாபுங்கிறது. அப்போ ஷதீதுனா கடுமையானவன். அல்லாஹ் வந்து ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் கடுமையானவன். அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னா சும்மா லேசு மாசம்லாம் வைக்க மாட்டான், தொண்டைச்சி எரிஞ்சிருவான். அப்போ அல்லாஹு, அல்லாஹ் என்பவன் ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் ரொம்ப கடுமையானவன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாக காபிர்கள் வந்து போர்க்களத்தில் வந்து நமக்கு சில தொந்தரவுகள் தருவது, அல்லது அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களை விரட்டுறது, அவங்கள கொள்வது, அவங்கள நாடு கடத்துறது என்று அவன் கை ஓங்குற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ரெண்டு எச்சரிக்கை எல்லாம் கொடுக்குறான். 10வது வசனத்தில் கொடுக்குற எச்சரிக்கை, நீ அங்கே மாட்டிக்கிடுவ, இங்கே தான் உன்னுடைய ஆட்டம் போட முடியுமே தவிர அல்லாவிடத்தில் எதுவும் உன்னை காப்பாற்றாதுங்கிறது ஒரு எச்சரிக்கை. அதோடு நிப்பாட்டாமல் இங்கேயும் உன்னைய பிடிப்பேன். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பிடிச்சிட்டான், அழிக்கத்தானே செஞ்சான். அவனுடைய மாடம், கோட்டை, கொத்தலங்கள் எதுவுமே இல்லாமல் போச்சு இல்லையா? அந்த மாதிரி ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழித்தது மாதிரி உங்களையும் நல்லா அழிப்பான். அப்போ காஃபிர்களுக்கு உங்களை மறுமையிலையும் பிடிப்பேன், இம்மையிலையும் பிடிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த 10-11 வசனத்தினுடைய கருத்து. இந்த கருத்து வந்து இதே மாதிரியான வாசகத்தை கொண்ட விஷயங்கள் வந்து 8வது சூறாவில் 52வது வசனத்திலையும் 8வது சூறாவில் 54வது வசனத்திலையும் இதே கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட கதி போலவே ஏற்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை இதே வாசகம் 8:52லையும் இருக்கும், 8:54லையும் இருக்கும். இது கூடுதல் தகவலுக்காக வேண்டி உள்ளது. அடுத்தது மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அந்த காபிர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காபிர்களை அவங்க களத்தில் சந்தித்தாங்களோ, எந்த காபிர்களோடு தாவா பண்ணினார்களோ,
போர் செஞ்சாங்களோ, பிரச்சனை உண்டு பண்ணினார்களோ, அந்த காஃபிர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 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 எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லில்லதீன கஃபரு நிராகரிப்பவர்களுக்கு சொல்லுங்கள். யார் நிராகரித்து கொண்டு, அதை மக்காவுடைய காஃபிர்களை பற்றி சொல்லப்படுகிறது. நிராகரிக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், துகுலபூன நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். மிகைக்கப்படுவீர்கள் என்றால் தோற்கடிக்கிறது, மிகைத்தல் என்றால் ஜெயிக்கிறது, மிகைக்கப்படுதல் என்றால் தோற்கிறது. நீ மிகைக்கப்படுவாய், நாங்கள் மிகைப்போம் அப்படிங்கிறது. அப்போ கலபை என்றால் வெற்றி அடைந்தான், குலிபை என்றால் தோத்தான்னு அர்த்தம். வெற்றி கொள்ளப்பட்டான்கிறோம். வெற்றி கொள்ளப்பட்டான் என்பதற்கு தமிழில் உள்ள சரியான பொருள் வழங்குறதா இருந்தால் தோற்றான்னு அர்த்தம். அப்போ கலப செய்துண்டா செய்து ஜெயிச்சான், குலிப செய்துன்னா செய்து தோத்தான். இது மிகைக்கப்பட்டான் என்றால் அவன் தோத்துட்டான் அர்த்தம். அப்போ துகுலபூன நீங்கள் தோற்பீர்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இல்லதீன கஃபரு நிராகரிக்கிற மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், துகுலபூன நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் அல்லது தோற்பீர்கள், எல்லாம் ஒன்று தான். வெற்றி கொள்ளப்படுவீர்கள் என்றாலும் தோற்பீர்கள் தான் அர்த்தம். துகுலபூன அதை நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள், அதாவது வெற்றி கொள்ளப்படுவீர்கள், அதாவது தோற்பீர்கள். துகுலபூன நீங்கள் தோற்பீர்கள். இந்த உலகத்தில் தோத்ததுக்கு பிறகு துகுஷரூன நீங்கள் திரட்டப்படுவீர்கள். இலா ஹஷரனா திரட்டுவது, ஒன்று திரட்டுவது. ஒரு இப்போ அங்கங்கே செதறி கிடக்கிற ஒன்றா குவிக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஹஷருங்கிறது. யௌமுல் ஹஷருடைய நாள்னு சொல்கிறோம்ல, கியாமத்து நாளைக்கு என்ன பேர் மஹஷர்னு சொல்கிறோம்ல, மஹஷர்லாம் இதில் வர்றதான். மஹஷர்னா திரட்டும் இடம், அனைத்தையும் ஒருத்தம் விடாமல் அம்புட்டு பேரை அந்த இடத்துல திரட்டுறதுனால அதுக்கு பேர் என்னது மஹஷர் மைதானம்னு சொல்கிறோம். அப்போ ஹஷரை என்றால் அனைவரையும் ஒன்று சேர்க்குதல், திரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் துகுலபூன நீங்கள் தோற்பீர்கள், அது துன்யாவில். மேலும் ஒரு துகுஷரூன நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். இலா ஜஹன்னம நரகத்திற்காக நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். எல்லாத்தையும் ஒன்றா திரட்டிட்டு நரகத்தில் போய் தள்ளுவோம். அந்த நரகம் என்ன? பிஸல் மிஹாத். மிஹாத் என்றால் தொட்டிக்கு சொல்லுவாங்க. தொட்டின்னு சொன்னால் அதாவது குழந்தைகளை போட்டு ஆட்டுற தொட்டி இருக்குல்ல, தொட்டில் குழந்தைகளை போட்டு ஆட்டுவாங்கள துணியில், தூளி, அந்த தூளிக்கு பேர் தான் மிஹாது. பிஸல் மிஹாத். அது அந்த தொட்டில் ஆடுற மாதிரி ஆடுற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இவனுக்கு உடைய தொட்டில்ங்கிறது அவனுடைய தங்குமிடம், படுக்கிற இடம்னு வச்சுக்கிறீங்களேன். அது தங்கும் இடத்துல மகா கெட்டது. பேசல் மிகாதுன்னு சொன்னால் அவர் தங்குற இடத்துல மகா கெட்டதாக இருக்கிறது. அந்த கெட்ட நரகத்தில் உங்களையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ப்பான். இங்கேயும் தோப்பீங்க, அங்கேயும் மறுமையிலையும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் இந்த 10, 11, 12 இந்த 3 வசனங்களுமே அன்றைக்கு வாழ்ந்த மக்கா காஃபிர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மிரட்டலும் எச்சரிக்கையும் கொடுத்து அங்கேயும் மாட்டுவேன் இங்கேயும் மாட்டுவேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வசனங்கள். கூடுதலாக விளக்கம்லாம் தேவையில்லை, ஒரு 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 எச்சரிக்கை மட்டும் அதில் உள்ளது. அதுக்கடுத்தது கது காணலுக்கும். இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு பத்ர் போர் நடந்துச்சுல, அந்த பத்ர் போரை பற்றி இதில் எல்லாம் பேசுகிறான். பத்ர் போரை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அது ஒரு பெரிய அற்புதம் தானே. அது பத்ர் போரில் நம்ம இருந்த எண்ணிக்கையை விட 3 மடங்கு இருந்தான். முஸ்லீம்களின் எண்ணிக்கையை விட எதிரிகளுடைய எண்ணிக்கையை நம்ம 300,000 பேர் இருந்தோம்னா அவன் 1000 பேர் இருந்தான். அப்போ 3 மடங்கு அவங்க இருந்தாங்க. 3 மடங்கு உள்ள ஒரு கூட்டத்தை 1 மடங்கு உள்ள கூட்டம் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அந்த காலத்து போர் முறைக்கு இந்த காலத்து போர் முறைக்கு அதிசயம் கிடையாது. ஏன்னா நவீன ஆயுதங்கள் வச்சுருந்தான்னு சொன்னால் கொஞ்சம் பேர் நிறைய பேர் அழிக்கலாம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் ஆயுதங்கள்லாம் கத்தி அருவா கப்படா தானே, அதை வச்சு செய்யும்போது எத்தனை நம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெற்றி வரும். 1000 பேர் இருக்கிறவன் ஜெயிப்பான், 500 இருக்கிறவன் தோற்றுருவான். எல்லாம் ஈட்டி அம்பை கொண்டு தானே சண்டை போட வேண்டியிருக்கு. அதுக்கு ரொம்ப நம்பர் முக்கியம். இந்த காலத்தில் அது கிடையாது. இந்த காலத்தில் நம்மள்கிட்ட பெரிய விமானம் தான், பெரிய விமானம் கொண்டு போடுற விமானம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து 10,000 பேரை கூட அழிக்க முடியும் இந்த காலத்தில். அந்த காலத்தில் வெற்றி தோல்வி எதை கொண்டு தான் தீர்மானிக்கப்படும்? தலையுடைய எத்தனை தலை, இந்த பக்கம் எத்தனை, அந்த பக்கம் தலை எத்தனை, இந்த பக்கம் எத்தனை ஆயுதம், அந்த பக்கம் எத்தனை ஆயுதம், அதை வச்சு தான் வெற்றி தோல்வியெல்லாம் தீர்மானிக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பத்ர் போரில் இவங்க ஜெயிச்சது பெரிய ஆச்சரியம் தானே.
பத்ரு போரில் அவனை விட 1/3 இருக்கிறோம். நிறைய பலவீனம் இருந்துச்சு. 1/3 மட்டும் பலவீனம் இல்லை. அவங்க ஹிஜ்ரத்து பண்ணி போனதில் இருந்து ஆரம்பத்தில் இந்த யுத்தம் நடக்கிறது. எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலம். ஒருத்தரையும் ஜாயிண்ட் பண்ணி, முஹாஜிர் அன்சாரை ஜாயிண்ட் பண்ணி, உன் வீட்டில் இவரை வச்சுக்க, உன் வீட்டில் இவரை வச்சுக்கன்னு சொல்லி அப்படி பகிர்ந்து கொடுத்த ஒரு காலம். சாப்பாடு கிடைக்காம ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டே வாழ்ந்தாங்கள்ல, அப்படியான ஒரு காலம். அதுபோக இது ரமலான் மாதத்தில் தான் பத்ர் நடக்கிறது. அப்போ அதில் பல பேர் நோன்பு வச்சுக்கிட்டு வந்தாங்க. நோம்பாளிகளாகவும் பலர் வந்தாங்க, நோன்பு இல்லாமலே வந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்திலேயாக இந்த யுத்தம் நடக்கிறது. அதுபோக தேவையான அளவுக்கு குதிரைகள் இல்லை, தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை, அந்த போரை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு போதுமான உணவுகள் கூட கைவசம் இல்லை. நம்பர் கம்மி மட்டுமில்லை, எல்லா விதமான தட்டு முட்டு தளவாடங்கள் எல்லாமே கம்மியாக இருந்த ஒரு நேரத்தில் இவங்க ஜெயிச்சதுங்கிறது பெரிய அதிசயத்தில் அதிசயம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கது காணலுக்கும், உங்களுக்கு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, ஆயத்துன், ஒரு அத்தாட்சி இருக்கிறது, ஒரு அற்புதம் இருக்கு, ஒரு அதிசயம் இருக்கிறது. எதில் இருக்கிறது? ஃபி ஃபேத்தைனி, 2 கூட்டத்தார் விஷயம். ஃபேத்து என்றால் ஒரு கூட்டம்னு அர்த்தம், ஒரு கும்பல். ஃபேத்து என்றால் ஒரு கும்பலாக கூடுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஃபேத்தும்பாங்க. இது ஃபேத்தைனி, 2 கூட்டம். ஃபி ஃபேத்தைனி, 2 இந்த கூட்டத்தினர் விஷயத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதமே இருக்கிறது. 2 கூட்டம் எது? இல்தகத்தா, நேருக்கு நேர் சந்தித்து கொண்டார்களே, போர் செய்வதற்காக சந்தித்தார்கள்னா சொல்லாஞ்சோருக்கு சந்தித்தாங்கன்னு அர்த்தமா? இல்தகன்னா சும்மா சந்திக்கிறது தான் அர்த்தம். இந்த சந்திப்பு எந்த சந்திப்பு சொல்லுது? போர் முனையில் சந்திப்பது. அப்போ ஆயத்து இருக்கிறது ஃபி ஃபத்தைனி, 2 கூட்டத்தார்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் இருக்கிறது. இல்தகத்தா, அந்த 2 கூட்டமும் களத்தில் சந்தித்தார்கள். களத்தில்னு நான் வச்சுக்கிறணும். அதுதான் இல்தகத்தா ஃபில் ஹர்பி, ஹர்பில் போர்க்களத்தில் சந்தித்து கொண்டார்களே, அந்த விஷயத்தில் உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது. அது என்ன? 2 கூட்டம். ஃபேத்துன், ஒரு கூட்டம், துகாத்திலு ஃபி சபீலில்லா, அல்லாவின் பாதையில் போரிடுகிறது. 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அது முஸ்லீம்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஃபேத்துன் துகாதிலு ஃபி சபீலில்லா, ஒரு கூட்டம் அல்லாவின் பாதையில் போர் செய்கிறது. உஹ்ரா, மற்றொரு கூட்டம் காஃபிரத்துன், அது நிராகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கூட்டம் அல்லாவின் பாதையில் போர் செய்துன்னா முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் மக்காவில் காஃபிரா வந்திருந்தாங்களே அவங்கள சொல்லுது. இந்த 2 கூட்டம் சந்திக்கிறாங்க. 2 கூட்டத்தினுடைய நம்பிக்கையிலையும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு கூட்டம் அல்லாவை நம்பின ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் அல்லாவை நிராகரிக்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. ஃபேத்துன், ஒரு கூட்டம், துகாத்திலு ஃபி சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் போர் செய்கிறது. உஹ்ரா, இன்னொரு கூட்டம், காஃபிரத்துன், அது நிராகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்ன 2 கூட்டத்தார் சந்தித்து கொண்டதில் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி அத்தாட்சி என்று கேட்டால், இப்போ போர்க்களத்தில் நிற்கிறோம்ல, போர்க்களத்தில் நிற்கும்போது அவன் எவ்வளவு 1000, நம்ம எவ்வளவு 300 லட்சம். அப்போ 300 லட்சம்ங்கிற அப்படி பார்த்தோம்னு சொன்னால், இந்த 300 லட்சம் பேர் அந்த 1000 பேரை பார்த்தான்னு வைங்க, அதில் கதி கலைஞரமா இல்லையா? நம்ம 300 லட்சம் பேர் இருக்கிறோம், எதிரி 1000 பேர் இருக்கிறான். நம்ம பார்த்தோம்னா என்னவாகும்? அம்புட்டு நிற்கிறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, நம்ம எப்படி இவங்கள ஜெயிக்கிறதுன்ற அதிலே பலவீனப்பட்டு போயிடுவோம். அதே நேரத்தில் அவன் பார்த்தா என்ன செய்வான்? பாடுற ஒத்தனையும் காணா, நம்ம எவ்வளோ இருக்கிறோம், அவங்கள பாரு அப்படின்ற நிலையில் இருக்கும்போது என்ன செய்யும்? ஈஸியாக ஊதி தள்ளலாம்னு அவனுக்கு நினப்பு வரும். சண்டையில் உக்கிரமாக போராடுவதற்கு என்ன செய்யும்? அது வழிவகுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த போர்க்களத்தில் அந்த 2 பேர் நேர்கொண்டு சந்திக்கிறாங்களே, அந்த சூழ்நிலையை பார்த்தாலேயே இவனுக்கு பீதி வந்துடும், அவனுக்கு தைரியம் வந்துடும். அதிகமாக இருக்கிற கூட்டத்துக்கு என்ன செய்யும்? ஒரு தைரியம், இருமாப்பு வந்துடும். கம்மியாக இருக்கிறவனுக்கு என்ன வரும்? நம்ம போனோம், இப்போ இப்படி ஜெயிக்க போகிறோம், ஒன்றும் இல்லை, ஆயுதம் இல்லை, தளவாடம் இல்லை, ஆட்கள் இல்லை, உணவு இல்லை, ஒன்றும் இல்லை, நம்பரும் போதுமான அளவு இல்லை, நம்ம முடிஞ்ச கதை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். அல்லாஹ் இங்கே என்ன அதிசயத்தை நிகழ்த்தினான்னு சொன்னால், இந்த காஃபிர் இருக்கான்ல, அவனுக்கு 1000 இருக்கிறான்ல, இவங்க 300 தானே இருக்கிறாங்க, 300 2000 ஆளில் காட்டுறான். 300 தான் இருக்கிறாங்க. இப்படி பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க, 2000 பேர் நிற்கிற மாதிரி அவனுக்கு காட்சி தெரிகிறது. அது மலக்குகளை கொண்டு நிறைச்சி நல்லா காப்பாற்றிருப்பான், அல்லது சும்மா கூட காப்பாற்றிருப்பான். ஒரு 300 பேரை 2000 பேராக காட்டுவது என்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
அப்போ காஃபியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுடைய படையை பார்க்கிறார்கள், தங்களைப் போல இருமடங்காக பார்க்குறாங்க. அல்ல அப்படி காட்டுறான். போர்க்களத்தில் சண்டைக்கு ரெடியாக நிற்பாங்கல்ல, சண்டைக்குன்னு ரெடியாக நிற்கும் பொழுது பார்த்தா அந்த காஃபிர் வந்து முஸ்லீம் படையை பார்க்குறான், எத்தாலும் நிற்கிறாங்க. அது பாட்டு போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்போ இருந்தது 300 லட்சம், தெரிஞ்சது இவனுடைய படை போல் 2 மடங்கு, 300 போல் 2 மடங்கு இல்லை, இவன் எவ்வளவு இருந்தானோ அதுக்கு 2 மடங்கு, மொத்தத்தில் பார்த்தா 6 மடங்கு ஆயிரம். இப்போ அதாவது 300க்கு 1000 இருந்தாலேயே 3 மடங்கு ஆகுது, 2000 இருந்தால் 6 மடங்கு ஆயிடுது. ஆனால் இங்கே 2 மடங்கு நல்லா சொல்லுவது என்ன சொல்கிறான்னு கேட்டால், காஃபிர்கள் வந்து அவங்க எண்ணிக்கையை போல் 2 மடங்காக முஸ்லீம்களை பார்த்து இங்கே தான் அத்தாட்சிங்கிறான். அந்த போருக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு அந்த பீதியை உண்டாக்குற ஒரு செட்டப்பை பண்ணி தான் அந்த போர்க்களத்தில் எல்லாம் இறக்கி விட்றான். அது என்னங்கிறது என்ன செய்வோம், நாளைய பாடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.